கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read the prophetical book of Ezekiel, chapter 7, verse 6. முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, அது உன்மேல் நோக்கமாய் இருக்கிறது, இதோ வருகிறது. An end is come, the end is come, it watcheth for thee, behold it is come. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 Peter chapter 4 verse 7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள். But the end of all things is at hand, be therefore sober and watch unto prayer. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களில் முடிவு வருகிறது என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். These days, with the help of the Holy Ghost, we are meditating the word of God under the title, The End is Come. இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்தின்படியான கானானை சுதந்தரிப்பதற்கு தடையாக 31 ராஜாக்கள் அவர்களோடு போராடினார்கள். 31 kings were striving against the Israelites, hindering them so that they do not inherit the literal Canaan. அந்த ராஜாக்கள் மரித்து போனாலும் அந்த ராஜாக்களின் ஆவி இன்றைக்கும் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் பரம கானானாகிய சீயோனையும் எருசலேமையும் சுதந்தரிப்பதற்கு தடையாக நம்மோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். Though literally those 31 kings are dead, even today the spirits of those 31 kings are striving against us who are spiritual Israelites, so that we do not inherit the spiritual Canaan, that is Zion and New Jerusalem. அந்த ஒவ்வொரு ராஜாக்களும் பல்வேறு சுபாவங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். And every king is revealing different kinds of natures. யோசுவாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Joshua chapter 12 verse 16. மக்கேதாவின் ராஜா ஒன்று, பெத்தேலின் ராஜா ஒன்று. The king of Makkedah one, the king of Bethel one. 15வது ராஜா மக்கேதாவின் ராஜாவாக இருக்கிறான். The 15th king is the king of Makkedah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. மக்கேதா என்கிறதான வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதானமான சில அர்த்தங்களை மட்டும்தான் நாம் இந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம். There are many terms, meanings given for the term Makkedah. Similarly, every king has got different meanings, but out of that we are meditating only a few important. மக்கேதா என்கிறதான ராஜாவுக்கு பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 முக்கியமான அர்த்தங்களை இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க போகிறோம். There are many meanings given for the term Makkedah. Out of that we will be meditating today about 2 important meanings. முதலாவதாக worship என்கிறதான ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The first meaning given is worship. இரண்டாவதாக burning என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And the second meaning given is burning. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. worship என்று சொல்லும்போது ஆராதனை செய்கிறதான ஒரு அனுபவம். When we say of worship, it is worshiping the Lord. மக்கேதாவின் ராஜா உயிரோடு இருக்கும்போது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஆராதனை செய்யக்கூடியவர்களாக நம்மை மாற்றுவான். If this king of Makkedah is alive in our lives, he will make us to worship certain things that pleaseth not the Lord. கர்த்தர் நம்மிடத்திலே அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். The Lord expects that we all will be worshiping him or serving him alone. அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் உயிரோடு இருந்த நாட்களில் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். We can see that Lord Jesus Christ has spoken about this while he was alive on this earth. முதலாவது ஆராதனை பற்றிய விஷயங்களில் தேவனுடைய மனதை நான் சொல்லுகிறேன். First of all, let me tell you about the mind of God concerning this worship. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது பிசாசு கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் வந்து அவரை சோதித்ததாக 3 விதமான சோதனைகளை அவருக்கு கொண்டு வந்ததாக நாம் பார்க்கிறோம். In Matthew chapter 4, we see that Satan had come to tempt Jesus and he tempted Jesus thrice. அதிலே ஒரு சோதனை தான் அவரை உயர்ந்த மலைகளின் மேல் கொண்டு போய் நிறுத்தி
சகல ராஜ்யங்களையும் அதனுடைய மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாவற்றையும் உமக்கு கொடுப்பேன் என்று பிசாசு இயேசுவினிடத்திலே சொன்னான். And one of the temptations given by devil was, he took Jesus to an exceeding high mountain and showed him all the kingdoms of the world and the glory of them, and said unto Jesus, all things will I give thee, if thou wilt fall down and worship me. மத்தேயு 4 அதிகாரம் 8-9 வசனங்கள். Matthew chapter 4 verses 8 and 9. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மழையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். And again the devil taketh him up into an exceeding high mountain, and sheweth him all the kingdoms of the world and the glory of them, and saith unto him, all these things will I give thee, if thou wilt fall down and worship me. இன்னொரு சுவிசேஷத்திலே சொல்லும்போது பிசாசு இயேசுவினிடத்திலே சொல்லுகிறான் இதே காரியத்தை, இவையெல்லாம் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். In another gospel about the same incident, it is written in another way, devil said unto Jesus, all things have been given unto me, and I will give it to whosoever I like. அப்போதுதான் இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார். அடுத்த வசனம் வாசிக்கும்போது இயேசு என்ன சொல்லுகிறார்? And the answer given by Jesus is written in the next verse. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். Then said Jesus unto him, get thee hence, Satan, for it is written, thou shalt worship the Lord thy God, and him only shalt thou serve. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும். Thou shalt worship the Lord thy God, and him only shalt thou serve. அப்ப இந்த வேத பகுதியில் இயேசு சொல்லுகிற காரியத்தில் நாம் விளங்கிக் கொள்ளலாம், கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரமல்ல பல காரியங்களுக்கு நாம் ஆராதனை செய்ய முடியும். And from this passage of scripture we can clearly understand that we not only can we worship and serve God, but we can serve many other things too. ஆகவே இந்த மக்கேதாவின் ராஜா உயிரோடு இருக்கும்போது அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தேவனுக்கு மாத்திரமல்ல உலக பிரகாரமான பல்வேறு காரியங்களுக்கும் பிசாசுக்குரிய பல்வேறு காரியங்களுக்கும் ஆராதனை செய்யும்படியாக நம்மை மாற்றக்கூடியவனாய் இருப்பான். Therefore, if this king of Makeda is alive in us, he will make us to worship not only our God, but many other things in this world, and also certain devilish things. அடுத்தபடியாக இந்த ஆராதனையை பற்றி தேவனுடைய மனதில் உள்ள இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால், இந்த ஆராதனைக்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று யாத்திராகமம் 4 அதிகாரம் 23 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். In Exodus chapter 4 verse 23, we see about the mind of God about worship once again, and also how much importance he is attaching to this worship and service. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன், அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்டபுத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். And I say unto thee, let my son go, that he may serve me, and if thou refuse to let him go, behold, I will slay thy son, even thy firstborn. அதுக்கு முந்தின வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. In the preceding verses we can see that it was told about the Israelites. அப்ப தம்முடைய சொந்த ஜனங்கள் தமக்கு ஆராதனை செய்கிற விஷயத்தில் கர்த்தர் கடும் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். And God had a great zeal that his children the Israelites should worship him alone. தமக்கு ஆராதனை செய்கிற விஷயத்தில் மாத்திரமல்ல, தாம் ஒருவருக்கே ஆராதனை செய்கிற விஷயத்தில் கடும் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். Not only was he particular and had great zeal that they should worship him, but also that they should worship him alone. அப்போது பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு பல்வேறு தடைகளை உண்டாக்கின வேளையிலே கர்த்தர் அவனை எச்சரிக்கிறார், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனத்தை அல்லது என்னுடைய பிள்ளைகளை நீ அனுப்பிவிடாவிட்டால் உன்னுடைய சேஷ்ட புத்திரனை நான் சங்கரிப்பேன். Therefore, when Pharaoh was bringing in different types of obstacles, obstructing the Israelites from going to worship the Lord had warned Pharaoh, saying that if you do not let my children go, I will slay even thy firstborn. இப்படியாக கர்த்தர் தம்மை மாத்திரம் தம்முடைய ஜனங்கள் ஆராதிக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் மிகவும் கடும் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். In this way, the Lord is showing great zeal in the thing that he is expecting his children to worship him alone. அதற்கு தடையாக பார்வோன் காணப்பட்ட போது அவர் என்ன செய்தார்? பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதற்கொண்டு
சிங்காசனத்திலே காணப்படுகிற பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் அதே அதிகாரத்தை நீங்க படித்து பார்த்தீங்கன்னு சொன்னா எகிப்துல காவல் கிடங்குல காணப்படக்கூடிய ஒவ்வொரு தலைப்பிள்ளையையும் தேவன் சங்கரித்தார். And in this way, when Pharaoh hindered the Israelites from leaving Egypt and going and serving or worshipping the Lord, we see that the Lord smote the firstborn in the house of Pharaoh, that is the one who sat on the throne, till the firstborn of the man who was found in the dungeon in Egypt. அந்த அதிகாரத்தில் உள்ள பிந்தின அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் அந்த எகிப்துல காவல் கிடங்குல காணப்படக்கூடிய ஒவ்வொரு எகிப்தினுடைய தலைப்பிள்ளையையும் மூத்த பிள்ளையையும் தேவன் சங்கரித்தார். In later in the chapters we see that not only the firstborn in the house of Pharaoh but also the firstborn of the one who was found in the dungeon had the children slain. தேவன் எந்த அளவுக்கு தம்முடைய ஜனங்கள் தாம் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறாரோ அதே போலதான் பிசாசும் தேவ ஜனங்களை தம்மை ஆராதிக்கும்படியாக அல்லது தம்முடைய பொருள்களை தம்முடைய கரத்திலே உள்ள பொருள்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள பொருள்களை ஆராதிக்கும்படியாக தேவ ஜனங்களை அவன் மாற்றிக் கொண்டிருக்கிறான். God has a great zeal concerning his children that they should worship him alone. Similarly, devil is also working with a great zeal that the children of God should worship him and the things that belong to him. அவனும் அதே வைராக்கியத்தோடு இருக்கிறான். He's got a similar zeal. ஆகவே தான் இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் வந்தபோது இயேசுவினிடத்திலே போய் என்னை வணங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். That is why when Jesus Christ came to this world, he went and approached Jesus and asked him to worship him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப மக்கேதாவின் ராஜா யாருக்குள்ளே உயிரோடு இருக்கிறானோ அவர்கள் என்ன செய்வான் என்று சொன்னால் தேவனுக்கும் ஆராதனை செய்ய வைத்து வேறு பல பொருள்களுக்கும் ஆராதனை செய்யக்கூடியவர்களாய் முதலாவது மாற்றுவான். And in this way, if the king of Makeda is alive in a person, he will make that person to worship God. At the same time, he will make that person to worship other things too. ஏனென்றால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும். For the Lord expects us that we should worship him alone. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக இந்த ராஜா நமக்குள்ளே உயிரோடு இருந்தால் தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. Next, if that king of Makeda is alive in us, we see that the scripture is showing us a way or the method how we have to worship God. இப்படித்தான் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. அப்படி நாம் தேவனை ஆராதிக்காமல் கடமைக்காக தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த ராஜா நமக்குள்ளே இருந்து நம்மை வழிநடத்துவான். The scripture shows us of a procedure or a method as to how we have to worship God. But if this king of Makeda is in us, he will not allow us to go by procedure and will allow us to worship God as we like. அடுத்தபடியாக இந்த ராஜா நமக்குள்ளே உயிரோடு இருக்கும்போது தேவனுக்கு எதெல்லாம் பிரியமில்லையோ அப்படிப்பட்ட காரியங்களையும் நம்மை கொண்டு ஆராதிக்க வைப்பான். And next, if this king is alive in us, he will make us to worship certain things which does not please the Lord. முதலாவதாக சுய இஷ்டமான ஒரு ஆராதனையை இந்த ராஜா நமக்குள்ள உயிரோடு இருந்தால் சுய இஷ்டமான ஒரு ஆராதனையை நம்மை கொண்டு செய்ய வைப்பான். First of all, if this king is in us, he will make us to worship according to our self desire. சுய இஷ்டமான ஒரு ஆராதனையை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். We see of a worship by self will. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Colossians chapter 2 verse 23. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. Which things have indeed a shew of wisdom in will worship and humility and neglecting of the body, not in any honor to the satisfying of the flesh. இந்த ஒவ்வொரு ஆராதனைகளுக்கும் பல விளக்கமான ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. அதை நான் விளக்கி சொல்ல சமயமில்லை, நீங்கள் தியானித்துக் கொள்ளுங்கள். இங்கே ஒரு சுய இஷ்டமான ஆராதனையை குறித்து நாம் பார்க்கிறோம். Every worship has got a spiritual explanation, but I cannot elaborate on all those. Here we see of a worship by will. அப்ப மக்கேதாவின் ராஜா நமக்குள்ளே இருந்தால் சுய இஷ்டமான ஒரு ஆராதனை செய்யக்கூடியவர்களாக அவன் நம்மை மாற்றுவான். Therefore, if this king of Makeda is alive in us, he will make us to go in for will worship. இரண்டாவதாக வீணாக தேவனுக்கு ஆராதனை செய்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. Next, there is another type of worship that we worship the Lord, that is vain worship. தேவனைத்தான் ஆராதிக்கிறோம், We are worshiping the Lord only,
அவன் நம்மை வஞ்சிப்பான். நாம தேவனை தான் நமக்கு நாம் வந்து தேவனை ஆராதிக்கிறேங்கிற எண்ணம் நமக்கு இருக்கும். He will be deceiving us, for we will have a thought that we are worshipping God alone. ஆனா அந்த ஆராதனையில ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். But the Lord wouldn't be pleased in that worship. நாம் ஆராதிக்கிற அந்த ஆராதனை தேவனுடைய பார்வையில வீணாய் காணப்படும். The worship or the service that we do unto the Lord will be vain in God's sight. அப்படிப்பட்ட ஒரு வீணான ஆராதனையை ஆராதிக்கும்படியாக இந்த ராஜா நம்மை வழி நடத்துவான். And this king will lead us in the way so that we go in for vain worship. இந்த வீணான ஆராதனையை குறித்து கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில் இருந்தபோது பேசியிருக்கிறார். Lord Jesus Christ, when he was in this earth, had spoken about this vain worship. மார்க் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Mark chapter 7 verse 7. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். Howbeit in vain do they worship me, teaching for doctrines the commandments of men. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். They in vain do they worship me, teaching the doctrines, the commandments of men. ஒரு கூட்ட ஜனங்களை பார்த்து சொல்றார், உங்களை குறித்து தான் ஏசாயா தீர்க்கதரிசி அப்படி உங்களை போன்றவர்களை குறித்து தான் ஏசாயா தீர்க்கதரிசி அப்படி சொல்லியிருக்கிறான் என்று இயேசு தம்முடைய நாட்களில் ஜீவித்த ஒரு கூட்டத்தாரை பார்த்து சொல்லுகிறார். Looking unto a group of people who lived during the days of Jesus, he said that looking unto people like you only, prophet Isaiah has prophesied so. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். வீணான ஆராதனை. In vain do they worship me, teaching for doctrines the commandments of men. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இந்த மக்கேதாவின் ராஜா நமக்குள்ள உயிரோடு இருந்தால் தேவனுக்கு ஒரு வீணான ஆராதனை செய்யக்கூடியவர்களாக நம்மை மாற்றுவான். Therefore, if this king of Makeda is alive in us, he will make us to worship the Lord in vain. மூன்றாவதாக தங்களுக்காக நாம் நமக்காக ஒரு ஆராதனை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். And third, we will be worshiping for our sakes. நாம் நமக்காக ஒரு ஆராதனை செய்யக்கூடியவர்களாக அவன் நம்மை மாற்றுவான். He will make us to worship for ourselves. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும்போது தங்களுக்காக ஆராதனை செய்ததான ஒரு கூட்ட தேவ ஜனங்களை குறித்து அங்கே பார்க்கிறோம். In 2 Kings chapter 17 verse 32, we can see of a group of people of God who worship the Lord for their own sakes. அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுமன்றி மேடைகளில் உள்ள கோவில்களில் தங்களுக்காக ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்குள் ஈனமானவர்களை ஆசாரியர்களாக ஏற்படுத்தினார்கள். So they feared the Lord and made unto themselves of the lowest of them priests of the high places, which sacrificed for them in the houses of the high places. தங்களுக்காக ஆராதனை செய்யறதுக்காக தங்களுக்கு வசதியான ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்ற அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. It is written here with the meaning that they selected workers of God according to their choice for a convenient worship. தங்களுடைய அக்கிரமங்கள், தங்களுடைய குற்றங்கள், தங்களுடைய தோல்விகள், பாவங்களை கண்டிக்காத, சுட்டிக்காட்டாத, தங்கள் வசதிக்கு ஏற்றபடி, தங்கள் மனதுக்கு ஏற்றபடி இவர்கள் ஊழியர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். And they appointed certain workers of God who did not show or pinpoint their iniquities, sins and shortcomings and backslidings in their life, and workers of God who led them in a very convenient and comfortable manner. தங்களுக்காக ஆராதனை செய்யும்படி, So that they worship for themselves, தேவனுக்காக ஆராதனை செய்யும்படியாக அல்ல. not to worship the Lord. அப்ப இவங்க எங்க ஆராதனை செஞ்சாங்கன்னா மேடைகளிலும். அந்த வசனம் எழுதப்பட்டிருக்குது, கர்த்தருக்கு ஒரு பக்கம் பயந்தாங்க, மறுபக்கத்துல மேடைகளையும், கர்த்தருக்கு பிரியமில்லாத மேடைகளையும் கோவில்களையும் உண்டாக்கி அங்க ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. Here in this verse it is written, they feared the Lord, but yet they worshiped the Lord in high places and sacrificed in houses. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இப்படிப்பட்ட ஆராதனைகளை நம்மை கொண்டு நம் மூலமாக இந்த மக்கேதாவின் ராஜா செய்ய வைப்பான். And this king of Makeda will make us to do and through us these kinds of worship. அப்ப எப்படிப்பட்டதான ஒரு ஆராதனையை நாம் செய்ய வேண்டும் என்று சத்திய வேதம் வலியுறுத்துகிறது என்பதை நான் சொல்லுகிறேன். And let me tell you what the Holy Scripture prescribes about the way we have to worship. இப்படித்தான் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் வலியுறுத்துகிறார். The Lord emphasizes that his worship should be according to a particular way. அதே வேளையில் இந்த ராஜா நமக்குள்ளே உயிரோடு இருந்தால் தேவன் எப்படி வலியுறுத்துகிறாரோ, வேதம் எப்படி வலியுறுத்துகிறதோ
அப்படி ஒரு ஆராதனை நாம் செய்யாதபடிக்கு இவன் தடுக்கக்கூடியவனாய் இருப்பான், வேற விதங்கள் ஆராதனை செய்ய வைப்பான். At the same time, if this king is alive in us, he will not allow us to worship the Lord as prescribed by the Lord and the Holy Scripture, but he will show us a different procedure to worship the Lord. முதலாவதாக நாம் தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும்? First of all, how should we worship the Lord? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Hebrews chapter 12 verse 28. பயத்தோடும் பக்தியோடும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. It is written there that we have to worship the Lord with fear and reverence. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். Wherefore, we receiving a kingdom which cannot be moved, let us have grace whereby we may serve God acceptably with reverence and godly fear. பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை நாம் செய்ய வேண்டுமா? And we are expected to serve God acceptably with reverence and godly fear. நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்கிறோம், விசேஷமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதிக்கிறோம், ஒவ்வொரு கூட்டத்திலையும் தேவனை ஆராதிக்கிறோம். இந்த வருடத்தில் எத்தனையோ ஆராதனை நம்ம பங்கெடுத்தோம். Every day we come for worship, particularly on Sundays we worship and serve the Lord, and we regularly come here throughout this year to worship the Lord. ஏன் இன்றைக்கு காலையில கூட ஒரு ஆராதனை நாம் பங்கெடுத்தோம். Why not this morning also we participated in a worship? ஆனா அந்த ஆராதனையில் என்ன இல்லைன்னா, பயத்தோடு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பயத்தோடும் ஒரு பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாக நம்ம ஆராதனை செய்யல. But in this service we did not serve the Lord acceptably with reverence and godly fear. உதாரணத்துக்காக சொல்கிறேன், நீங்க புரிந்து கொள்ளும்படியாக. இப்போ 9 மணிக்கு ஆராதனை என்று சொன்னால் பயம் இருந்தால் நாம் என்ன செய்வோம்? 8:45 8:50க்குள்ள நாம் தேவ சமூகத்தில் வந்துடுவோம். பயம் இருந்தால். For an example for you, I am telling this and repeating it again and again. Please don't mistake me. Suppose you've got a godly fear and a reverence in you. For a service which starts at 9 in the morning, you won't be coming late, but you will be coming here ahead of time. That is about 8:45 or 8:50. உங்களை பார்த்து இன்றைக்கு காலையில் ஆராதனைக்கு எல்லாம் வந்தீங்களான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? காலையில் வந்தோம், தேவனை ஆராதித்தோம் என்று சொல்வீர்கள். Now generally if I ask you, did you come for the service this morning? All of you will nod your heads and say, yes, we came to the service and we worship the Lord. இன்னும் சுருக்கமாய் சொல்ல போனால் தேவனை ஸ்தோத்தரிக்கக்கூடிய பகுதி, அந்த துதியின் பகுதி, அது ஒரு ஆராதனை. துதிக்கக்கூடிய ஒரு பகுதி, ஸ்தோத்திர பாட்டு பாடுகிற பகுதி, துதிக்கிற பகுதி, ஜெபிக்கிற பகுதி, ஆவியில் நிறைகிற பகுதி, இதெல்லாம் முடிந்த பிற்பாடு தேவ சமூகத்துக்கு வந்தவர்கள் உண்டு. In short, we can say there are people who came to the presence of God after the praising song was over, after all of us gathered together to praise the Lord and worship the Lord. அப்ப இந்த ஆராதனையில அவங்க பங்கெடுக்கல. They did not participate in this part of the service. இன்னும் சிலர் 9 மணிக்கு வந்தார்கள், ஆனால் துதிக்க வேண்டிய பகுதியில துதிக்கல, பாட வேண்டிய பகுதியில பாடல, ஆவிக்குள்ளாய் மாற வேண்டிய பகுதியில மாறல, சாட்சி சொல்ல வேண்டிய பகுதியில சாட்சி சொல்லல. And there are certain people who came here at 9 in the morning, but at the time when they were expected to praise the Lord, they did not praise the Lord. When the time when they were expected to sing and glorify the name of the Lord, they did not sing. And when the time they had to rejoice in the Spirit, they did not get filled in the Spirit. And at the time given for testimony, they did not utilize it to come and testify. நாம் ஆராதித்த ஆராதனையில, இன்றைக்கு காலையில நாம் ஆராதித்த ஆராதனையில தேவ பயம் இருந்ததா, தேவ பக்தி இருந்ததா, அந்த ஆராதனையில தேவன் பிரியப்பட்டாரா? This morning we all came for the service to worship the Lord. In that service, did we have a reverence and godly fear, and did God accept it? அப்ப மகேதாவின் ராஜா உயிரோடு என்ன செய்வான் என்று சொன்னா, நம்ம ஆராதனைக்கு வர வைப்பான், ஆனா பயத்தை எடுத்து போட்டுருவான். தேவ பயம் நமக்குள்ள இருக்காது, தேவ பக்தி நமக்குள்ள இருக்காது. அந்த ஆராதனையில தேவன் பிரியப்பட மாட்டார். If the king of Makeda is alive in us, he will allow us to come and participate in the worship in the mornings, but he will take away the reverence and the godly fear that is in us, and the worship that we do unto the Lord will not be pleasing unto the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இரண்டாவதாக தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும்? And what is the second way by which we worship the Lord? மனசாட்சியோட தேவனுக்கு ஆராதனை செய்யணுமா? And we have to worship the Lord with a clear conscience. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 Timothy chapter 1 verse 4. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Verse 3 in English. I thank God whom I serve from my forefathers with pure conscience, that without ceasing I have remembrance of thee in my prayers night and day.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. சுத்த மனசாட்சியோடு தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். We have to worship the Lord with a pure conscience. மூல பாஷையில் இருக்கிறது ஆங்கிலத்தில் இல்ல. சுத்த மனசாட்சியோட அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். And in the original language it is there, but it's missing in the English version. We have to worship the Lord with pure conscience. அப்ப சுத்த மனசாட்சியோட அவர் ஆராதிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written that we have to serve the Lord with a pure conscience. ஒரு வாரம் முழுவதும் எத்தனையோ தவறுகள், எத்தனையோ குற்றங்கள், எத்தனையோ மீறுதல்கள், அக்கிரமங்கள் நம்முடைய ஜீவியத்திலே கடந்து வருகிறது. In a week we can see there are so many sins, iniquities and errors in our life. இப்ப சுத்த மனசாட்சி நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? And how can we receive a pure conscience? இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படும் போதுதான் இந்த சுத்த மனசாட்சி நமக்கு உண்டாகிறது. Only if we are being washed by the blood of Jesus alone, this pure conscience is found in us. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். In Hebrew chapter 9 verse 14 we read that the blood of Jesus Christ is able to purge our conscience from dead works. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். How much more shall the blood of Christ, who through the eternal Spirit offered himself without spot to God, purge your conscience from dead works to serve the living God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவனை ஆராதிப்பதற்கு முன்பாக நம்முடைய மனசாட்சி இயேசுவின் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். Before we go in for every worship, our conscience should be purged and washed by the blood of Jesus. இந்த மக்கேதாவின் ராஜா உயிரோடு இருந்தால் என்ன செய்வானா, நம்ம தேவனை ஆராதிப்போம், ஆனா சுத்த மனசாட்சியோடு ஆராதித்திருக்க மாட்டோம். If this king of Makeda is alive in us, we will be worshipping the Lord, but we won't be worshipping him with a pure conscience. ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு முறையும் தேவனை ஆராதிப்பதற்கு முன்பாக நம்முடைய மனசாட்சியை இயேசுவின் இரத்தத்தினால் செத்த கிரியைகளற சுத்திகரிப்பதற்கு அவன் அனுமதிக்க மாட்டான். He will never allow us to purge our conscience from dead works by the blood of Jesus before we come for worship every time. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். For example, let me tell you. காயின் தேவ சமூகத்துக்கு போனான். Cain went to God's presence. தேவனை ஆராதிக்க முடியாது காயின் போனான். He went there to worship the Lord. காணிக்கையும் கொண்டு போனான். And he also took offerings. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப காயின் எப்படி ஆராதனைக்கு வந்திருக்கிறான்? How did Cain come for the worship? தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்து புதைத்து மூடி மறைத்து அதற்கு பிற்பாடு ஆராதனைக்கு வந்திருக்கிறான். He killed his brother Abel, buried it and covered it up, and later he came to serve the Lord. தம்மை ஆராதிக்க முடியாய் வந்த காயினை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? And when Cain came to worship him, the Lord asked Cain, where is Abel thy brother? பாருங்க, தன்னுடைய சொந்த சகோதரனை பொறாமையினால் நிறைந்து கொலை செய்துவிட்டு பிற்பாடு தேவனை ஆராதிக்க போகிறான். Filled with envy, killing his own brother, later he went to God's presence to worship him. இப்ப கிருபையின் காலத்துல கொலை என்றால் எது? In this dispensation of grace, what do we call as murder? 1 யோவான்ல நாம் படிக்கிறோம், தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். In 1 John we read that whosoever hated his brother is a murderer. அப்ப நாம் என்ன செய்கிறோம்? கசப்புகளை வைத்துக்கொண்டு, வைராக்கியங்களை வைத்துக்கொண்டு, பகையை வைத்துக்கொண்டு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். And we are having bitterness, envy and hatred within us and are worshipping the Lord. நம்முடைய சொந்த சகோதரர்களை கொலை செய்துவிட்டு, எழுத்தின்படியாக கொலை செய்யறதில்ல, பகைத்து கசப்பு வைத்து கொலை செய்துவிட்டு அதே வேளை தேவ சமூகத்திலிருந்து தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம். Literally we do not kill our brothers, but we kill them by hating them, envying them and having jealousy over them, and later come to God's presence to worship him. இந்த ஆராதனையில சுத்த மனசாட்சி இல்ல. And in this worship there is no pure conscience. ஏன்னா நம்முடைய மனசாட்சி சொல்கிறது, நீ இன்னாரோடு பேசவில்லை, பகையாய் இருக்கிறாய், கசப்பாய் இருக்கிறாய், வைராக்கியமாய் இருக்கிறாய் என்று நம்முடைய மனசாட்சி நம்மை பார்த்து சொல்லும். For our conscience will be telling us that you are come to worship but with hatred and envy and bitterness against such and such person. ஆகவே சுத்த மனசாட்சியோடு தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. But the scripture stresses that we have to worship the Lord with a pure conscience. அப்படி ஒரு சுத்த மனசாட்சி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் புனித இரத்தத்தினால், பரிசுத்த இரத்தத்தினால் நம்முடைய மனசாட்சி
செத்த கிரிகளற சுத்திகரிக்கப்பட வேண்டும். And in this way, if we are to worship the Lord with a pure conscience, first of all, our conscience has to be purged from dead works by the blood of Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே தான் இயேசுவும் கூட இந்த பூமியிலே உயிரோடு இருந்த நாட்களில் சொல்லுகிறார், பலிபீடத்தினிடத்தில் நீ காணிக்கை செலுத்த வந்து உன் சகோதரன் பேரில் சகோதரனுக்கு ஒரு குறை உண்டு என்று நினைவு கூறுவாயாகில் முதலாவது போய் என்ன செய், ஒப்புரவாக, பின்பு வந்து காணிக்கையை செலுத்து. That is why when Jesus Christ, when he was speaking in the earth, he said, therefore if thou bring thy gift to the altar, and there rememberest that thy brother hath aught against thee, leave there thy gift before the altar, and go thy way. First be reconciled with thy brother, and then come and offer thy gift. ஆனால் இந்த வருடத்தில் நாம் ஆராதித்த பல ஆராதனைகளை பார்த்தால், ஏன் இன்றைக்கு காலையில் ஆராதித்த இந்த ஆராதனை நாம் பார்த்தால், பகையோடு, பிரிவினையோடு, கசப்போடு, எரிச்சலோடு நாம் தேவனை ஆராதித்தோம். சுத்த மனசாட்சியோடு நம்முடைய ஆராதனை இல்லை. And this year we can see for many worship services, why not even this morning also we came to serve the Lord with hatred, envy, jealousy, and not with a pure conscience. ஆகவே ஒவ்வொரு முறையும் கர்த்தரை நாம் ஆராதிக்கும் போது ஆராதிப்பதற்கு முன்பாக நம்முடைய மனசாட்சி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் செத்த கிரிகளற சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். Therefore, every time we come to worship the Lord, first of all, our conscience should be purged from dead works by the blood of Jesus. நீ மூன்றாவது தேவனை எப்படி நாம் ஆராதிக்க வேண்டும்? What is the third way by which we should worship the Lord? மகிழ்ச்சியோடு ஆராதிக்கணுமா? With gladness. இன்றைக்கு காலையில் ஆராதனைக்கு வந்தவங்க எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு ஆராதிச்சீங்க? How many of you who came to the worship this morning served the Lord gladly? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. When they said, come, let us go unto the house of the Lord, I was glad. எப்படா 6 மணி வரும், எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்படா 9 மணி ஆகும் அப்படின்னு எத்தனை பேர் வாஞ்சையோட ஒரு பெரிய மகிழ்ச்சியோட கூட்டத்துக்கு வர்றீங்க? How many of you are coming with joy and gladness to the house of the Lord, waiting for the 6 o'clock to strike or 9 o'clock to be there on Sunday morning? மகிழ்ச்சியோடு ஆராதிக்கணுமா? And we have to worship the Lord with gladness. அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதத்தில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது Psalm 122:1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். I was glad when they said unto me, let us go into the house of the Lord. இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடக்க போகிறது என்று கேள்விப்பட்ட உடனேயே மகிழ்ச்சியா இருந்தது. When I heard that such meetings are going to take place, I was glad. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆராதனைக்கு கடந்து வருகிறதில், வேத பாட கூட்டத்துக்கு கடந்து வருகிறதில், காத்திரு கூட்டங்களில் பங்கெடுப்பதில், சுத்திகரிப்பு கூட்டங்களுக்கு வருவதில் மகிழ்ச்சியோடு வருகிற அனுபவம். An experience of coming with gladness for the service, for the Bible study, for the tarrying meetings, and also for the sanctification meetings. அப்ப மகிழ்ச்சி இல்லாமல் நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த மக்கேதாவின் ராஜா நம்மை தூண்டக்கூடிய வழி நடத்தக்கூடியவனாய் இருப்பான். Therefore this king of Makeda will be instigating us so that we worship the Lord but without gladness. இந்த ஒரு வருடத்தை நீங்க திரும்பி பாருங்க, இதுல எத்தனையோ ஆராதனைகளை மகிழ்ச்சியே இல்லாம கடமைக்காக ஏதோ சடங்காச்சாரம், ஞாயிற்றுக்கிழமை ஆனா கூட்டத்துக்கு போனோம், ஒரு பாரம்பரியம் ஆகி போச்சு. இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆனா கூட்டத்துக்கு போனோம், இப்படி எந்த மகிழ்ச்சியும் இல்லாமல் நாம் தேவனை ஆராதித்தது உண்டு. Just turn to this year and see how many times we come to serve the Lord and worship Him without gladness, namesake, and just for a tradition and a ritual. மகிழ்ச்சியோடு அவரை ஆராதிக்க வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும் என்று எங்கே வாசிக்கிறோம்? 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். In Psalm 100 verse 2 we read that we have to serve the Lord with gladness. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். Serve the Lord with gladness, come before his presence with singing. இங்க ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. Two things are written here. மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்யணுமா? ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதியில வரணுமா? சத்தமே இல்லாம தான் உட்கார்ந்திருப்போம் கூட்டத்துல. The first point is we have to serve the Lord with gladness, and the next point is we have to come before his presence with singing, but here we are silently seated. ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த ஸ்தோத்திர சத்தம் வெளியில வராது. When we ask people to praise the Lord, we can't hear their voice. பாட்டு பாடுற வேளை அந்த பாட்டு பாடுற சத்தம் வெளியில வராது. And when they sing the song, we are not able to hear them sing. ஆவியில நிரம்புற நேரத்துல இந்த ஆவியின் சத்தம் வெளியில வராது. When they get filled in the spirit, we cannot hear it. ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதிக்கு வரணுமா? And we have to come to his presence with joy and gladness and rejoicing. அப்ப இப்படி ஒரு ஆராதனை நாம் செய்தோமா? Did we do such a worship? நம்முடைய ஒவ்வொரு ஆராதனையிலும் இப்படிப்பட்ட அனுபவம் உண்டா? Did we have such experiences in every worship? இந்த மக்கேதாவின் ராஜா உயிரோடு இருந்தால்
மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிக்க அனுமதிக்க மாட்டான். ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதியிலே கடந்து வரும்படியாய் சம்மதிக்க மாட்டான். If this king of Makeda is alive in us, he will never allow us to serve the Lord with gladness and also never allow us to come to his presence with singing. அடுத்தபடியாக ஆவியினால் ஆராதனை செய்யணுமா? And next we've got to worship the Lord in the spirit. இல்ல மகிழ்ச்சியோடு ஆராதிப்பதற்கு நான் ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். I'll give you another example as to how we can worship the Lord with gladness. தாவீதுக்கு ஒரு குழந்தை வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருந்தது. David had a child which was sick unto death. அந்த குழந்தைக்காக தாவீது உபவாசம் பண்ணி ஜெபித்தார். David fasted for the child and prayed. கடைசியில் அந்த பிள்ளை செத்து போனது. Finally the child died. பிள்ளை மரித்து போன பிற்பாடு அவர் தேவ சமூகத்தில் போய் தேவனை ஆராதித்ததாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். And from the scripture we see that after the child died, he went to God's presence and worshipped him. பொதுவாக ஒரு இழப்பு ஒரு நஷ்டம் வரும்போது நமக்கு துக்கம் உண்டாகும். Generally when there is a loss, we will have a grief over that. ஆனால் தாவீது அப்படி அல்ல. But it was not so with David. அவருடைய வாழ்க்கையில என்ன இழப்பு வந்தாலும் சரி, அந்த இழப்புகள் மத்தியில அவர் கர்த்தரை சரியாய் துதிக்கக்கூடியவராய் ஆராதிக்கக்கூடியவராய் காணப்பட்டார். Whatever the loss may be which came in the life of David, in the midst of that he rightly worshipped and served the Lord. தாவீது தேவனை எப்படி ஆராதித்தார், எவ்வளவு நன்றியுள்ள இருதயத்தோடு காணப்பட்டார் என்பதற்கு தான் அடையாளம் தான் இந்த சங்கீதத்தின் பல புஸ்தகங்கள், பல சாப்டர்கள். இந்த சங்கீதத்தினுடைய பல சங்கீதங்கள் அவருடைய நன்றியுள்ள இருதயத்தையும் தேவனை அவர் எப்படி ஆராதித்தார் என்பதை வெளிப்படுத்துகிறது. Many psalms show how David had a grateful heart and the way he served the Lord. அடுத்து நான்காவதாக கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆவியினால் நிரம்பி ஆவிக்குள்ளாய் மாறி நாம் கர்த்தரை ஆராதிக்கணுமா? And the fourth way by which we have to worship the Lord is we've got to worship him in spirit. அதற்காகத்தான் ஒவ்வொரு கூட்டங்களிலும் பரிசுத்தவான்கள் நமக்கு ஆவிக்குள்ளாய் மாற்றப்படும்படியாய் கொஞ்சம் சமயத்தை கொடுக்கிறார்கள். That is why during every meeting the saints of God give us time so that we may get filled in the spirit. ஆனா அந்த நேரத்துல எல்லாம் நம்ம மௌனமா இருப்போம். But during that time we hold our peace. ஆவிக்குள்ள மாறவே மாட்டோம். We never get filled in the spirit. சிலருக்குள்ள அபிஷேகம் இருக்குதா, அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்களானே சந்தேகமா இருக்குது. And we have got a doubt that whether certain people are anointed at all. அவர்கள் அந்நிய பாஷை பேசி அவருடைய சத்தம் மற்றவர்களுக்கு தெரிந்திருக்காது. அப்படி அந்நிய பாஷையே அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. They wouldn't have spoken in diverse tongues and that voice wouldn't have been heard by others. பிலிப்பியர் 3-ம் அதிகாரம் 3-ம் வசனத்திலே நாம் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம். In Philippians chapter 3 verse 3 it is written that we've got to worship the Lord in the spirit. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். For we are the circumcision which worship God in the spirit and rejoice in Christ Jesus and have no confidence in the flesh. இந்த வருடத்தில் நடந்த ஒவ்வொரு ஆராதனை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்றைக்கு நடந்த ஆராதனை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஆராதனையில் ஆவியின் நிறைவு பகுதியில் சரியாய் ஆவிக்குள்ளாய் மாற்றப்பட்டு தேவ சமூகத்திலே களி கூர்ந்தது எத்தனை பேர்? Now consider all the services throughout this year and even the service that took place today. How many of you got rightly filled in the spirit and how many of you did rejoice in God's presence? ஆதி நூற்றாண்டு சபையில ஜனங்கள் குறைவாய் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஜெபித்த வேளையில கூடியிருந்த இடம் அசைந்ததாம். In the first century church, the people were little in number, but it is written that the place where they gathered together shook. கூடியிருந்த இடத்துல அவங்க ஜெபித்து கொண்டிருந்த போது அந்த ஜெப சத்தத்தை கேட்டு தூரத்துல பண்டிகையில இருந்த எல்லா ஜனங்களும் இந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டாங்க. When they gathered together to pray, by the voice of the prayer, people who had come to that city for a festival, they came running on hearing this voice. இவங்க பேசின ஒவ்வொரு அந்நிய பாஷையும் ஓடி வந்த ஜனங்களுடைய ஜென்ம பாஷையாக, அவங்க சொந்த மதர் டங்காக காணப்பட்டது, தாய்மொழியாக காணப்பட்டது. And these people were speaking in different kinds of tongues, and the people who came to watch them found it out that these people who were speaking in diverse tongues were speaking in their own mother tongue. அப்போஸ்தலர்களை படித்து பாருங்க, பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா, ஆனாலும் நம்முடைய ஜென்ம பாஷையில் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. And in Acts of Apostles it is written that they were saying one to another, saying, Behold, are not all these Galileans, and how hear we every man in our own tongue? அப்போஸ்தலர் 2:7-8. Acts of Apostles chapter 2 verse 7 and 8. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதெப்படி?
And they were all amazed and marveled, saying one to another, Behold, are not all these which speak Galileans? And how hear we every man in our own tongue wherein we were born? அங்க கீழே படிச்சு பாத்தீங்கன்னா எத்தனை நாட்டை சேர்ந்த ஜனங்கள் இவங்க பேசுற அந்நிய பாஷை சத்தத்தை கேட்டு அந்த இடத்துக்கு ஓடி வந்தாங்க. பண்டிகையை விட்டு ஓடி வந்துட்டாங்க. பண்டிகை சத்தமே பெரிய சத்தம். அந்த சத்தத்தை ஓவர்டேக் பண்ணி இவங்க சத்தம் காணப்பட்டது. எத்தனை கண்ட்ரில உள்ளவங்க வந்திருக்காங்க பாருங்க, படித்து பாருங்க கீழே. In the following verses, we can see that people from many countries had gathered there for the feast, and they were able to hear the voice of the prayers, topping the voice of the feast, and therefore they came to that place. பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபத்தாமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமையர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். பாருங்க, அப்ப இத்தனை லாங்குவேஜ் ஜனங்க அங்க இருந்தாங்க. பேசுற ஜனங்கள் கொஞ்சம் பேர் தான், ஆனா இத்தனை லாங்குவேஜ்ல அந்நிய பாஷை பேசிட்டு இருக்காங்க. And people from so many tongues had gathered there, but the people who had gathered there to speak in diverse tongues were very few, and they were speaking in so many different languages there. இப்ப நாம் இத்தனை வருடத்துல இத்தனை வருடத்துல சபை இங்க இருக்குது, எத்தனையோ வருஷமா இங்க இருக்குது. வந்திருக்கிற கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் சரியாய் ஆவிக்குள்ளாகி நீங்க சரியாய் பாஷைகளை பேசியிருந்தால் சுற்று வட்டாரத்திலிருந்து அத்தனை பேர் இங்க வந்திருப்பாங்க. We can see that this church is remaining in this place for so many years. If the people who had gathered there had spoken rightly in tongues and got filled in the Spirit, people who were dwelling nearby would have come to this place. ஆனா சத்தியம் என்ன, நம்ம பேசுற அந்நிய பாஷை நமக்கே கேட்காது. But the fact is that we are not able to hear the diverse tongues by which we are speaking. அப்ப நாம் ஆவியில தேவனை ஆராதனை செய்யல. Therefore we aren't worshipping the Lord in the Spirit. ஆராதனை செய்தோமா என்று கேட்டால் 2013 வருஷத்துல நிறைய ஆராதனையில பங்கெடுத்தோம். If we ask you saying, did you come for the worship? You will say, yeah. Throughout this 2013, we attended so many services. நாம் பங்கெடுத்த ஏதாயிலும் ஒரு ஆராதனையில எத்தனையோ ஆராதனையில பங்கெடுத்திருக்கோமே, ஒரு ஆராதனையில இந்த அப்போஸ்தலர்கள் உண்டான அனுபவம் உண்டாயிற்றா? We have participated in so many worships, and in at least one of that worship did we have such an experience as it is written in Acts of Apostles. அப்ப பாருங்க, எத்தனை நாட்டுடைய ஜென்ம பாஷைகள், எத்தனை நாட்டுடைய தாய் மொழிகள்ல இவங்க அந்நிய பாஷைகளை பேசி இருக்காங்க. We can see that they had spoken in diverse tongues of many countries and in their own mother tongue. அப்ப நீங்க சுதந்திரமாக வெட்கப்படாம பேச முடியாது விட்டு கொடுத்தா தான் உங்களுக்கு இப்படியோட பாஷைகளை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். Therefore, if you without feeling shy freely give your body only, you will be able to speak in these kinds of diverse tongues. ஆவியில ஆராதனை பண்ற நேரத்துல எல்லாரும் அப்படி வாய் அப்படி வச்சிட்டு பேசாம உட்கார்ந்திருக்காங்க. When you are given time to worship the Lord in the Spirit, all of you are keeping your mouth shut and holding your peace. இதான் மக்கேதாவின் ராஜாவின் கிரியையாய் இருக்கிறது. These are the works of the king of Makeda. ஆராதனை செய்தோம் தேவனுக்கு, ஆனா ஆவியில ஆராதிக்க முடியாது, அவன் அனுமதிக்கவில்லை. We worship the Lord, but he did not allow us to worship the Lord in the Spirit. அபிஷேகத்தில் ஆராதித்தால் நம்முடைய ஆராதனை இப்படி இருக்கும். அந்த அடுத்து அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம், அவங்க கூடி இருந்த இடம் அசைந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. In Acts of Apostles chapter 4 we read that the place where they had gathered together shook. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. The place where they had gathered shook. 4:31 Acts of Apostles chapter 4 verse 31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். And when they had prayed, the place was shaken where they were assembled together, and they were all filled with the Holy Ghost, and they spake the word of God with boldness. அடுத்து அவங்க ஆவியினால் ஆராதித்த ஆராதனை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், ஏதோ வாரத்துக்கு ஒரு கூட்டம் வர்றதல்ல, அவங்களுக்குள்ள இருந்த அபிஷேகத்தின் சந்தோஷம் தினந்தோறும் என்ன செஞ்சாங்களாம், ஒவ்வொரு வீடா போய் எல்லாரும் கூடி சேர்ந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீட்டில் ஆராதித்தார்களாம். Next, as they were worshipping the Lord in the Spirit, they did not gather or assemble just once a week, but every day they gathered together in houses and worshiped the Lord. நமக்கு வாரத்துல ஒரு கூட்டம் ரெண்டு கூட்டம் வர்றதுக்கே பெரிய பாடு. It is very difficult for us to attend one or two meetings a week. அப்போஸ்தலர்கள்ல அவர்கள் வீடுகள் தோறும் அப்பங்கள் பெற்று Acts of Apostles chapter 2:46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கவனமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள்.
And they, continuing daily with one accord in the temple and breaking bread from the house to house, did eat their meat with gladness and singleness of heart. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் இருந்தார்கள். They were with singleness of heart. தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்தாங்களாம். And they were continually in the temple of God. தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்தார்கள். And they continued every day in the temple of God. வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். And house to house they had breaking of bread. மகிழ்ச்சியோடும் And with gladness. கபடமில்லாத இருதயத்தோடும் And with singleness of heart. அந்த போஜனத்தை பண்ணா. போஜனம்னா எழுத்தின்படி அப்பம் வைக்கிறது இல்ல, அவங்க சாப்பிட்டது பரிசுத்த பந்தி. It is written they ate not the regular meals that they take, but they were partaking in the Holy Communion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த வார்த்தையை கவனித்து பாருங்க. அவங்களுக்குள்ள இருந்த ஆவியின் சந்தோஷத்தினால அனுதினமும் தேவாலயத்தில் தரித்திருந்தார்களாம். Just see this word, because of the joy they had in the spirit, they continued every day in the temple of God. ஆனால் நமக்கு நம்முடைய நிலவரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? But what is our state now? இப்ப நம்ம தேவசமத்துக்கு வருவது நமக்கு மிகவும் கடினமா தெரிய, ஒரு 4 மணி நேரம் 2 மணி நேரம் தேவசமத்துக்கு ரொம்ப கஷ்டமா தெரிய, அன்னீசியா தெரிய. காரணம் என்னன்னு கேட்டா, உள்ள அபிஷேகம் இல்ல, ஆவியில ஆராதனை செய்ய முடியல. அதான் பிரச்சனை. We are finding it difficult to come to God's presence daily, and also we are finding it very uneasy and comfortable to stay in God's presence for 2 or 3 or 4 hours. That is because you do not have the spirit within and you're not worshipping the Lord in the spirit. சரியான ஒரு அபிஷேகம் மாத்திரம் இருந்தால், செத்து போன நிலவரத்தினுடைய சரீரம் காணப்பட்டாலும், சரீரத்தில் எவ்வளவு வீக்னஸ், எவ்வளவு பலவீனம், வியாதி இருந்தாலும், இந்த அபிஷேகம் வரும்போது எல்லாம் போய்விடும். If you've got a proper anointing in you, even though your body is quite weak and you're likely to die also, by the anointing all the weakness will flee away from you. ஆகவே தான் சாவுக்கினமான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. That is why it is written about the Holy Ghost that he is the quickening spirit which quickens the body which is about to die. பலவீனத்தோடு தேவசமத்தில் வருகிறோம், பலப்பட்டு போக வேண்டும். We come weak to God's presence, but we have to return strong. வியாதியோடு வருகிறோம், சுகமாகி போக வேண்டும். We come to God's presence with sickness, but we have to go back healed. ஆனா என்ன நடக்குது? ஒரு நாள் ஜெபத்துக்கு வந்து அடுத்து 2 நாள் படுத்துக்கிறோம். But what actually happens, we come for the prayer for 1 day and the next 2 days we are off. கர்த்தருடைய பரிசுத்த, ஏன்னா ஜெபத்துல உட்கார்ந்ததுனால பலவீனம் வந்துருச்சு. Because we have become weak because we sat in God's presence. தேவ சமூகத்துல இருந்ததுனால வியாதி வந்துருச்சு. Because we stayed in God's presence, we fell sick. காரணம் என்ன? What's the reason? மாம்சத்திலே, மாம்ச பலத்திலே நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். We are worshiping the Lord in the strength of the flesh. ஆவியினாலே இன்னும் ஆராதனை செய்யவில்லை. We have not yet begun to worship the Lord in the spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது நம்முடைய ஆராதனை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சரீரத்தை ஜீவபலியாய் படைத்து ஆராதிக்கணுமா. The next way by which we have to worship the Lord is that we have to offer our bodies as a living sacrifice unto God. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Romans chapter 12 verse 1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. I beseech you therefore, brethren, by the mercies of God, that ye present your bodies a living sacrifice, holy, acceptable unto God, which is your reasonable service. நம்முடைய சரீரத்தை ஜீவபலியா படைத்து ஆராதிக்கணுமா. We have to present our bodies as a living sacrifice and worship Him. அதுக்கு பேர் தான் புத்தியுள்ள ஆராதனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. And it is being called here as a reasonable service. ஆனா இன்றைக்கு நம்முடைய சரீரத்தை பலியா ஒப்படைச்சு ஜீவபலியா கொடுத்து, ஜீவனையே பலியா கொடுத்து நம்ம ஆராதிக்கிறோமா? But today do we present our bodies as a living sacrifice and do we offer our lives there to worship the Lord? அப்படி ஒரு ஆராதனையை நாம் செய்ய இந்த மக்கேதாவின் ராஜா அனுமதிப்பதில்லை. This king of Makeda will never allow us to do such kind of worship. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கடைசியாக உபவாசித்து ஜெபித்து உபவாசத்தில் அவர் ஆராதிக்கணுமா. Finally, we have to pray and with fasting we have to worship the Lord. லூக்கா 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். Luke chapter 2 verse 37. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். And she was a widow of about 84 years, which departed not from the temple, but served God with fastings and prayers night and day. 84 வயசுள்ள விதவை,
She is a widow of 84 years. நம்ம தேவனை ஆராதிக்க முடியாததுக்கு வயசு ஒரு காரணம் சொல்றோம். And we shall cite our age as a problem. That is why we aren't able to worship the Lord. 84 வயசுள்ள ஒரு விதவை. A widow of 84 years. தேவாலயத்தை விட்டு நீங்காமல் She did not depart from the temple of God. இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்து தேவனை ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். She served God with fastings and prayers night and day. உபவாசத்துல ஒரு ஆராதனை நாம் செய்ய வேண்டும். Therefore, by fasting we have to worship. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Acts of Apostles chapter 13 verse 2. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். As they ministered to Lord and fasted, the Holy Ghost said, "Separate me Barnabas and Saul for the work whereunto I have called them." இங்கே முதலாம் நூற்றாண்டு சபையில ஒரு கூட்ட ஜனங்கள் உபவாசித்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்ததாக இங்கே பார்க்கிறோம். Here we see that in the first century church, a group of people had served the Lord with fastings. அப்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் இருவரையும் கர்த்தருடைய ஊழியத்துக்காக பிரித்து விடும்படியாய் சொன்னார். And they, the Holy Ghost, had asked them to separate these two for the work of the Lord. அந்த கூட்டத்திலிருந்து 2 பேரை கர்த்தருடைய ஊழியத்துக்காக வேறுபிரிக்கிறார். And he was separating 2 among the group for the work of the Lord. ஆகவே நாம் ஆராதிக்கிற ஆராதனையில உபவாசத்தோடு நாம் ஆராதிக்க வேண்டும். Therefore we have to fast when we worship. அதுக்காக தான் பரிசுத்தவாங்க சனிக்கிழமை காலையில உபவாசம், புதன்கிழமை காலையில உபவாசம், ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை, இதெல்லாம் உபவாசத்துல ஆராதிக்கணும். That is why our saints have given certain laws saying on Wednesday mornings, Saturday mornings and Sunday mornings we have to come to the God's presence by fasting. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனால் இந்த மக்கேதாவின் ராஜா உயிரோடு இருந்தால் உபவாசம் எடுத்து ஆராதிக்க அவன் அனுமதிக்க மாட்டான். But if this king of Makeda is alive in us, he will never allow us to worship the Lord with fastings. கடைசியாக நித்திய நியமமாகிய ஒரு ஆராதனை என்று ஒரு ஆராதனை சொல்லப்பட்டிருக்கிறது. And finally there is another worship that is by the eternal law. இந்த ஆராதனை பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது நித்திய நியமம் என்று கொடுக்கப்பட்டபடினால் இந்த கிருபையின் காலத்துல நாமும் அப்படி ஒரு ஆராதனை செய்ய வேண்டும். That type of worship was ordained during the Old Testament period, but as it is called worship with eternal law, we in this dispensation of grace also are expected to do such kind of worship. மாத்திரமல்ல, ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து ஆராதிக்க வேண்டுமா? Not only that, every parent is expected to teach a child to go in for such kind of worship. கர்த்தர் சொல்றார், நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லிக் கொடுத்து ஆராதிக்க வேண்டும். And the Lord clearly states that you have to teach your children to worship like this. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரை. Exodus chapter 12 verses 24 to 27. இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள். And ye shall observe this thing for an ordinance to thee and to thy sons forever, and it shall come to pass when ye be come to the land which the Lord will give you, according as he hath promised, that ye shall keep his service. And it shall come to pass when your children shall say unto you, what mean ye by this service? That ye shall say, it is the sacrifice of the Lord's Passover, who passed over the houses of the children of Israel in Egypt, when he smote the Egyptians and delivered our houses. And the people bowed the head and worshipped. இந்த அதிகாரத்துல தான் 29ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, நடுராத்திரியில் பார்வோனுடைய சிங்காசனத்தில் காணப்படுகிற பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு எகிப்தினுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் தனக்கு ஆராதனை செய்கிற காரியத்துக்காக கர்த்தர் சங்கரித்தார். In this chapter, in verse 29, as we saw earlier, it is written that the Lord had destroyed the firstborn of Pharaoh's family till the firstborn of the man who was found in the dungeon, so that they allowed the children of Israel to go and worship him. அப்ப இந்த நாம் வாசித்த வேத பகுதியில் பஸ்காவை குறித்து ஒரு ஆராதனையை சொல்லி அதை நித்திய நியமம் என்று சொல்கிறார். உன்னுடைய பிள்ளைகளுக்கும் இதை நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த ஆராதனையுடைய கருத்தை
உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். And here he asked the people of Israel to observe the Passover, and he is telling them that it should be an ordinance forever, and you've got to teach your children also about that. இந்த கிருபையின் காலத்திலே கர்த்தராகிய இயேசு நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். In this dispensation of grace, Lord Jesus Christ, our Passover, has been sacrificed for us. பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எப்போதும் நினைவு கூறக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Therefore, in this dispensation of grace, if we are expected to observe the Passover, we have to remember the death of Jesus Christ always. ஆகவே தான் 2 கொரிந்தியர் அப்போஸ்தலன் சொல்லும்போது, that is why in 2 Corinthians apostle says, நாங்கள் என்ன செய்றோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எப்போதும் சுமந்து திரிகிறோம் என்று சொல்கிறார். we bear in our body the death of Lord Jesus Christ. 2 கொரிந்தியர் 4:10. 2 Corinthians chapter 4 verse 10. கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். Always bearing about in the body the dying of the Lord Jesus, that the life also of Jesus might be made manifest in our body. இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். Always bearing about in the body the dying of the Lord Jesus. பஸ்கா எதற்காக ஆசரிக்கப்பட்டது? Why was the Passover observed? கிருபையின் காலத்தில் இந்த பஸ்கா யார்? Who is the Passover in this dispensation of grace? கொரிந்தியரிலே படிக்கிறோம், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. In Corinthians it is written, Christ our Passover has been sacrificed for us. 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்திலே படிக்கிறோம், அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நான் வருமளவும் என் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். In 1 Corinthians chapter 11 it is written, thou art remembering my death until I come. ஆகவே பஸ்காவை ஆசரிக்கிற விஷயத்தில், அதாவது 2 காரியம். ஒன்று, எப்போது இயேசுவின் மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும், சுமந்து திரிய வேண்டும். There are 2 things in remembering or observing the Passover. First is always we have to remember the death of Christ and bear it. இரண்டாவது, நம்ம பரிசுத்த பந்தியில பங்கெடுக்கிற காரியத்தை இது காட்டுகிறது. And second, it also shows that we have to partake in the Holy Communion. பரிசுத்த பந்தியில பங்கெடுக்காமல் அதை அலட்சியம் பண்ணி போகக்கூடாது. பரிசுத்த பந்தியினுடைய மேன்மையை குறித்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். And those who are eligible to partake in the Holy Communion should not despise it and leave the place, but also have to teach the children the value of it. அதே வேளையில இயேசுவின் மரணத்தை எப்போதும் தியானிக்க வேண்டும், இயேசுவின் மரணத்தை எப்போதும் சுமந்து திரிய வேண்டும் என்கிற சத்தியத்தையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். At the same time, you also have to teach your children another truth, that always you have to meditate the death of Jesus and always have to bear in your body the death of Jesus. இந்த மக்கேதாவின் ராஜா நமக்குள்ள உயிரோடு இருந்தால் பரிசுத்த பந்தியில பங்கெடுக்க நம்மை அனுமதிக்க மாட்டான். If this king of Makeda is alive in us, he will never allow us to partake in the Holy Communion. அதற்கு பல தடைகளை அவன் கொண்டு வருவான். He will bring in many obstacles. பல தோல்விகளை நம்முடைய ஜீவிதத்திலே கொண்டு வருவான். He will bring many failures in our life. அதன் நிமித்தமாக பரிசுத்த பந்தியில பங்கெடுக்க முடியாமல் செய்வான். And by that he will make us not to partake in the Holy Communion. மறுபக்கத்துல இயேசுவின் மரணத்தை எப்போதும் சுமந்து திரிகிற அனுபவத்தையும் எப்போதும் தியானிக்கிற அனுபவத்தையும் செய்ய விடாமல் இந்த மக்கேதாவின் ராஜா தடுக்கக்கூடியவனாய் இருப்பான். On the other hand, this king of Makeda will obstruct us so that we do not bear in our body the dying of Lord Jesus Christ, and also we do not meditate the death of Jesus Christ. எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று 7 விதமான முக்கியமான காரியங்களை நாம் இப்போது பார்த்தோம். We saw 7 important ways by which we have to worship the Lord. இப்படித்தான் தேவனை ஆராதிக்க வேண்டும். This is the way we have to worship the Lord. இதுல 7ல ஏதாவது ஒரு காரியம் நாம் ஆராதிக்கிற ஆராதனை இல்ல. இந்த 2013 எத்தனையோ ஆராதிச்சோம். இந்த 7 காரியத்துல ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய ஜீவிதத்துல இருந்ததா? We had so many services throughout this year 2013. We have to find out if among the 7 at least one was present in us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இரண்டாவதாக மக்கேதா என்கிற வார்த்தையினுடைய இரண்டாவது அர்த்தம் burning என்று எழுதப்பட்டிருக்கிறது. The second meaning given for the term Makeda is burning. burning என்கிற வார்த்தைக்கு அவர்கள் கொடுத்த விளக்கம் என்னவென்று சொன்னால், the explanation given by them for the term burning is experience a very strong desire. Experiencing a very strong desire. Experience a very strong desire or emotions. Experiencing a very strong desire or emotions. அதாவது ஒரு குறிக்கப்பட்ட காரியத்தை பலமாய் விரும்பி அதை அடையும்படியாக பலமாய் விரும்பி அதை அனுபவிப்பது.
That is, you are craving for a particular thing and also enjoying it. இதுக்கு நான் வேதத்திலிருந்து சில உதாரணங்களை கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த விஷயம் விளங்கிரும். If I give you certain examples from the scripture, you will easily understand. மக்கேதா என்கிற வார்த்தையினுடைய இரண்டாவது அர்த்தம் burning, எரிதல், எரிகிறது. The second meaning for the term Makeda is burning. அதுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா experience a strong desire That is having or experiencing a strong desire அல்லது a strong emotions. or strong emotions. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்போ ஒரு காரியத்தை பலமாய் விரும்பி அதை அனுபவிப்பது. That is craving much for a thing or being crazy about a thing and enjoying it. இப்போ உதாரணமாக வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ரோமர் 1:27 இந்த இச்சையினால எரிகிற அனுபவம். For example, burnt a lust நினைக்கிறேன். அப்படி வந்து ரோமர் 1:27 இங்கிலீஷ்ல வாசிங்க. in Romans chapter 1 verse 27 in English please. And likewise also the men leaving the natural use of women burned in their lust one toward another, men with men working that which is unseemly and receiving in themselves the recompense of their error which was made. இங்க கவனித்தீங்களா இச்சையினால எரிவது உள்ள அப்படியே எரிவது. அதான் தமிழ்ல என்ன எழுதுதுன்னா விரகதாபத்தினாலே பொங்கி. And it is written here burned in their lust. ரோமர் 1:27 நீங்க வீட்ல போய் பாத்துக்கங்க. Go home and read Romans chapter 1 verse 27. இந்த மக்கேதாவின் ராஜா நமக்குள்ள இருந்தால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அல்லது தேவன் வெறுக்கக்கூடிய காரியத்தை பலமா வாஞ்சிக்க வச்சு பலமா ஆசைப்பட வச்சு இல்ல பலமா இச்சிக்க வச்சு அதை அனுபவிக்க வைப்பான். But if this king of Makeda is alive in us, he will make us to crave or be crazy after certain things, certain lusts which the Lord is not pleased with, and also make us and allow us to enjoy those things. அதுக்கு சில உதாரணங்களை நான் வேதத்திலிருந்து கொடுக்கிறேன், அப்ப நீங்க ஈஸியா விளங்கிக் கொள்ளலாம். I'll give you certain examples out of the scripture for you to understand. இப்ப பாருங்க, லோத்து சோதோமை தெரிந்து கொண்ட அனுபவம். Lot was selecting Sodom. சோதோமையின் மேல அவன் என்ன செஞ்சான், அதை பலமா விரும்பி அதுக்காக போராடுறான். ஆபிரகாம்கிட்ட சண்டை போடுறான், இது எனக்கு தான் வேணும், இது எனக்குரியது, இது எனக்கு சொந்தமானது, உமக்கு இதுல இடம் இல்லை என்று சொல்லி வழக்காடி போராடி என்ன செய்யறான், அந்த சோதோமை அவன் தெரிந்து அதை அனுபவிக்கிறான். அங்க தங்கி அனுபவிக்கிறான். Lot had a strife with Abraham and also struggled and resisted with him and took Sodom and said, "This belongs to me, you have no part in it." Saying so, he enjoyed Sodom. இப்படி ஒரு இடத்தை, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ அல்லது ஒரு நபரையோ பலமாக விரும்பி பலமாக ஆசைப்பட்டு இச்சித்து அதை அடைந்து அனுபவிப்பது. In this way, strongly desiring either a person or a thing or a place against God's will and achieving it and enjoying it. லோத்து ஆபிரகாமோடு வழக்காடி போராடி அதை தனக்கு சோதோமை தெரிந்து கொண்டு அதை அனுபவிக்கக்கூடியவனாய் இருந்தான். Lot had argued with Abraham and selected Sodom and took it for himself and enjoyed it. அது நிமித்தமாக அவனுக்கு ஒரு பெரிய அழிவிலே ஒரு ஆபத்திலே சிக்கிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டானது. And thereby he had to get entangled in a great danger. இரண்டாவதாக பேர்னிங் என்பதற்கு உதாரணமாக தாவீதுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால், தாவீது பத்சேபால் என்கிறதான அந்த உரியாவின் மனைவியையும் அபிகாயில் என்று சொல்லக்கூடிய அந்த நாபாலுடைய மனைவியையும் அவன் என்ன செய்தான், பலமா விரும்பி அவர்களை தனக்கு மனைவியாக மாற்றிக்கொண்டு அந்த காரியத்தை அவன் அனுபவிக்கக்கூடியவனாக இருந்தான். And second, when we say of David, he had a very strong desire towards Bathsheba, the wife of Uriah, and also had a desire towards Abigail, the wife of Nabal, and also took them both and had them as his wife and enjoyed them. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. These do not please the Lord. அவனுக்குள்ள அப்படி ஒரு பற்றி எரிந்தது, பேர்ன் பண்ற அனுபவம், பேர்னிங்கிற அனுபவம் அவனுக்குள்ள காணப்பட்ட அந்த குறிக்கப்பட்ட காரியத்தை எப்படியா பலமா விரும்பி பலமா இச்சித்து அதை அனுபவிப்பது. But he strongly desired and strongly lusted after that particular thing against God's wish and enjoyed it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக அப்சலோமை குறித்து நாம் பார்க்கும்போது, Next, when we see of Absalom, அவன் என்ன செஞ்சான்னு சொன்னா, ஒரு ராஜஸ்தானம் he desired a kingship. அவன் என்ன செஞ்சான், அந்த காரியத்தை பலமாய் விரும்பி அதை இச்சித்து தன்னுடைய தகப்பனையே சிங்காசனத்தை விட்டு துரத்தி விட்டு அதை அபகரித்து கொண்டான்.
He desired the kingship and lusted after it and made his father to quit the throne, and he enjoyed it. அது அவனுக்குரியது அல்ல. That was not meant for him. அது அப்சலோமுக்குரியது அல்ல. That throne was not meant for Absalom. ஆனா என்ன செஞ்சான்? பலமாய் அந்த ஸ்தானத்தில் ஆசைப்பட்டான். He had a very strong desire towards that position. அதை இச்சித்தான். He lusted. அதை அடைந்தான். He achieved it. அதற்காக தன்னுடைய தகப்பனையே துரத்தி விட்டான். And for that cause he chased away his father. கொஞ்ச காலம் அந்த ராஜஸ்தானத்தை அனுபவித்தான். For a short span he was enjoying that kingship. மக்கெதாவின் ராஜா உயிரோடு இருந்தால் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பொருளையோ ஒரு நபரையோ ஒரு ஸ்தானத்தையோ பலமாய் நம்மை விரும்ப வைத்து அல்லது பலமாய் நம்மை இச்சிக்க வைத்து ஆசைப்பட வைத்து அதை அனுபவிக்க செய்வான். If the king of Makeda is alive in us, he will make us to have a very strong desire and a lusting towards it may be a person or a thing or a place that is against God's will, and will make us to get it some way or the other and also to enjoy it. ஆனால் இந்த ராஜாவுக்கு தேவன் ஒரு முடிவை கொண்டு வரும்போது, But when God brings an end to this king, இந்த மக்கெதாவின் ராஜாவுக்கு தேவன் ஒரு முடிவை கொண்டு வரும்போது தேவன் நமக்குள்ள ஒரு பேர்னிங்கை கொண்டு வருகிறார். but when God brings an end to this king of Makeda in us, God brings another kind of burning in us. தேவன் நமக்குள்ள கொண்டு வருகிற பேர்னிங் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அந்த எரிகிற அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? What sort of burning does the Lord bring within us? பரிசுத்தத்தை, இயேசுவுடைய பரிசுத்தத்தை பலமாய் இச்சித்து, We will be strongly desiring or lusting after the holiness of Jesus. இயேசுவுடைய பரிசுத்தத்தை பலமாய் இச்சித்து, We'll be strongly lusting after the holiness of Jesus. அதற்காக ஒரு எரிகிற அனுபவத்தை அவர் நமக்குள்ளே கொண்டு வருவார். And thereby we will be having a burning within ourselves for that cause. சீயோனை பலமாய் இச்சித்து, We'll be strongly lusting after Zion. எருசலேமை பலமாய் இச்சித்து, Strongly desiring or lusting after Jerusalem. அதற்காக போராடி பிரயாசப்பட்டு அந்த அனுபவத்தை அனுபவிக்க வைப்பார். And he will make us to strive and labor hard for that and achieve that experience. இப்ப பாருங்க, எழுத்தின்படியான கானானை குறித்து, எழுத்தின்படியாக இஸ்ரேல் ஜனங்கள் சுதந்தரித்தாங்க இல்லையா, அந்த கானானை குறித்து வேதத்தில் நாம் படிக்கிறோம். இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்களாம். The Israelites had inherited the literal Canaan. It is written in the scripture about that as they had lusted after Canaan. இச்சிக்கப்படத்தக்க தேசமா அந்த கானான். That Canaan is a land to be lusted after. ஆனா இஸ்ரேல் ஜனங்க அலட்சியம் பண்ணிட்டாங்க. But the Israelites had despised it. காரணம் என்ன? What was the reason? இந்த மக்கெதாவின் ராஜாவின் ஆவி, The spirit of the king of Makeda. இச்சிக்க வேண்டிய காரியத்தை இச்சிக்க விடாமல் இச்சிக்க கூடாத காரியத்தை, இறைச்சியை போய் இச்சிச்சிட்டு இருக்காங்க. இறைச்சி மேல இச்சையை கொண்டு வந்தான். And they did not lust after the things that ought to be lusted after, but they lusted after some other thing, that is, they lusted after meat. தேவ சமூகத்துல போராடி அழுது கண்ணீர் விட்டு எங்களுக்கு மாம்சம் வேண்டும் என்று இச்சித்து பலமாய் போராடினாங்க. அந்த மாம்சம் கிடைச்சிச்சு. புசிக்கும் போதே மென்று தின்னும் முன்னே செத்து போயிட்டாங்க. கொஞ்சம் தான் அனுபவிச்சாங்க, லேசா டேஸ்ட் பண்ணாங்க. They lusted after meat, they murmured against God, they complained, they wept, and they asked for meat in God's presence. And when they received it, before it went inside their mouth itself, there was a plague and they died. எடுத்தீங்களா அந்த வசனத்தை? இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். It is written in Psalms, they had despised the land that has to be lusted after. நம்முடைய கானான் எது? நம்முடைய பரம கானான் எது? சீயோன், எருசலேம். We do not want to learn about the literal Canaan which belonged to the Israelites, but our heavenly Canaan is Zion and Jerusalem. அந்த சீயோனை குறித்து நாம் என்ன படிக்கிறோம்? சங்கீதத்தில் தேவன் அதை விரும்பி தமக்கு வாசஸ்தலமாகும்படி தெரிந்து கொண்டாராம். And in Psalms we read about the Zion as the Lord had just chosen Zion, he hath decided for his habitation. இது என்றென்றைக்கு நான் தங்கும் இடம். This is my rest forever. இதை நான் விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன். Here will I dwell, for I have desired it. அந்த விரும்பினபடினால்ங்கற வார்த்தை மலையாள பைபிள்ல இச்சித்தபடியால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the English language it is written as desired, but in the Malayalam version it means lusted after. 106:24. Psalm 106. அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். 106 சங்கீதம் 24 வசனம். Verse 24. They despised the present land, they believed not his word. அந்த கானான் ஒரு இச்சிக்கப்படத்தக்க தேசம். The Canaan was a land to be lusted after. இவங்களுக்கு பேர்னிங் உண்டாயிருக்கணும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு உள்ள எரிஞ்சு இருக்கணும். எப்படியாயிலும் அந்த கானானை பலமா வாஞ்சிச்சு பலமா இச்சித்து
அதை அடைஞ்சிருக்கணும். There should have been a burning inside the Israelites. They should have strongly lusted after it and should have inherited it. ஆனா இந்த மக்கெதாவின் ராஜாவின் ஆவி என்ன செஞ்சு அவங்களை கானானை இச்சிக்க விடாத அளவுக்கு மாம்சத்தை இச்சிக்கும்படியா வைத்து விட்டது. But the king of Makkedah was alive in them, so they did not desire or lust after Canaan, but they lusted after meat. அதாவது இறைச்சி, மாம்சம்னா இறைச்சியை இச்சித்தாங்க. That is, they lusted after flesh. அப்ப இச்சித்தபடினால அது கிடைச்சிச்சு, லேசா டேஸ்ட் பண்ணாங்க, அப்படியே செத்து போனாங்க கானானுக்கு போல. Because they lusted it, they received it, slightly they tasted it, but by then they died, and so they could not inherit Canaan. மக்கெதாவின் ராஜாவுக்கு நம்முடைய தேவன் முடிவு உண்டாக்கும் போது நாம் சீயோனை இச்சிக்கக்கூடியவர்களாய், புதிய எருசலேமை இச்சிக்கக்கூடியவர்களாய் மாறுவோம். When the Lord brings an end to the king of Makkedah, we will start lusting after Zion and Jerusalem. ஆகவே தான் கலாத்தியர்ல படிக்கிறோம், கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். That is why in Galatians it is written, they that are Christ have crucified their lusts and afflictions. அப்ப இந்த உலக பிரகாரமாக மாம்சத்தில் எழும்புகிற அழிவுக்கு ஏதுவான காரியங்கள் மேல் நமக்கு உண்டாகிற அந்த பர்னிங் என்கிற அனுபவத்தை, அந்த இச்சிக்கிற அனுபவத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? முடிவுக்கு கொண்டு வருகிறார். Therefore the Lord is bringing an end to the lust that we have, to the things according to this world. நீங்க உலக பிரகாரமாக ஒரு ஸ்தானத்தை பலமாய் விரும்பி அதை எப்படியாவது அடையணும் பிரயாசப்படுறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு என்ன செய்ய முடியாதுன்னா சீயோனையே எருசலேமை இச்சிக்க முடியாது. Suppose in this world you are strongly desiring a post or a position and craving for it, then you will never have a lust towards Zion and Jerusalem. நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? மக்கெதாவின் ராஜாவுக்கு தேவன் ஒரு முடிவை கொண்டு வரும்போது ஆண்டவர் நமக்குள்ள ஒரு பர்னிங்ங்கிற அனுபவத்தை கொண்டு வர்றார். நமக்குள்ள ஒரு பற்றி எரிகிற ஒரு அனுபவம். When the Lord brings an end to the king of Makkedah, the Lord brings a burning inside us. பரிசுத்தத்துக்காக அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நமக்கு கொண்டு வருகிறார். And he brings such a burning for the sake of holiness. இயேசுவின் பரிசுத்தத்தை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற ஒரு பலமான வாஞ்சை, ஒரு பலமான ஒரு விருப்பம் அது நமக்குள்ளே கொண்டு வருகிறார். A strong desire and a strong longing does he bring within us so that we achieve or attain the holiness of Jesus. விரும்புறது மாத்திரமல்ல, அதை அனுபவிப்பதுதான் burning. Not only do we have a desire but also should experience it, that is called burning. அடுத்தபடியாக என்ன செய்கிறார்? தேவனுடைய வார்த்தைகள், இப்ப நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும், சத்தியங்களை கேட்கணும், அப்படி ஒரு burning நமக்குள்ள கொண்டு வருகிறார். Next, when we hear or listen to the word of God, he brings a burning within us so that we have a craving to listen to the words of God more and more, and also to the truths. லூக்கா 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல அங்க ஒரு burning அனுபவம் எம்மாவுஸ் என்று வந்த சீசர்களுக்குள்ளே உண்டானது. In Luke chapter 24 verse 32, we can see of a burning experience in the disciples who were on their way to Emmaus. அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு, And they said one to another, did not our heart burn within us while he talked with us by the way, and while he opened to us the scriptures? நம்முடைய ஹார்ட் பர்ன் ஆனது, நம்முடைய இருதயம் எரிந்தது என்று அர்த்தத்தில் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. Here it is written that their hearts burned. அப்படி தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற விஷயத்துல, சத்தியங்களை கேட்கிற விஷயத்துல, உபதேசங்களை கேட்கிற விஷயத்துல பலமா வாஞ்சித்து இச்சித்து சத்தியங்களை கேட்கக்கூடியவர்களாய் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது இருதயம் பற்றி எரிகிற ஒரு அனுபவம் உண்டாகும். And we have to have a strong desire and a lust to hear the words of God, to hear the truths and the doctrines, and also we have to have a craving and a lusting after that. இப்ப பாருங்க, ஒரே ஒரு வார்த்தையை தான் கேட்டாங்க நினிவே பட்டணத்தார். இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். ஒரே ஒன் வேர்ட் மெசேஜ். என்ன ஒரு பற்றி எறிந்த அனுபவம். சிங்காசனத்தில் உட்கார்ந்துக்க ராஜா முதற்கொண்டு சாதாரண குடிமகன் வரைக்கும் எல்லாரும் தங்களுடைய ஸ்தானத்தை விட்டு, வேலையை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து ரெட்டுடுத்தி உபவாசித்து தாழ்த்தினார்கள். We are listening to messages every day for 2 hours, both in Tamil and English, but without any movement or change. But you can see that the people of Nineveh had just received a one-word message, and there was a great burning within them. For it was told unto them, "Yet 40 days and Nineveh shall be overthrown." Immediately on hearing this message, right from the king who was seated on the throne, till a poor citizen, all of them came down from their chairs and posts and sat on ashes, wearing sackcloth and fasted. யோசியா ராஜாவுக்கு முன்னாடி இப்படிதான் இந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாசிக்கப்பட்டது. The book of law was opened and read before King Josiah.
உடனே அவனுக்கு என்ன சம்பவித்ததுன்னா அவனுடைய இருதயம் இலகினதான், இருதயம் அப்படியே மெல்ட் ஆயிடுச்சான். It is written that immediately his heart went soft and it melted. வஸ்திரங்களை கிழித்து கொண்டானாம், He rent his clothes, அப்படியே சாஷ்டாங்கமா பணிந்தான், he prostrated, கண்ணீர் விட்டு அழுதான். and he shed tears. இதான் வசனங்களை கேட்கும்போது பேர்ன் ஆகிற அனுபவம். This is the experience of burning on listening to the word. ஆனா நமக்கு எவ்வளவு வசனங்களை கேட்டாலும் நமக்கு என்ன உண்டாகாது, ஒரு அசைவு நம்முடைய ஜீவிதத்தில் உண்டாகிறது இல்ல. Even we, after hearing so many words, there is no change in us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து பரிசுத்தத்துக்காக பேர்ன் ஆகிற ஒரு அனுபவத்தை குறித்து சொல்லுகிறேன். Next, let me tell you of another experience for burning for the cause of holiness. யோவான் ஸ்நானனை குறித்து வாசிக்கும்போது அவனுக்குள்ள ஒரு பேர்னிங் அனுபவம் அவனுக்குள்ளேயே இருந்ததாம். யோவான் 5:35. In John chapter 5 verse 35 we see of a burning experience which was found inside John the Baptist. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகுற மனதாயிருந்தீர்கள். He was a burning and a shining light, and ye were willing for a reason to rejoice in his light. அந்த யோவான் ஸ்நானனுடைய ஜீவியத்துல ஒரு பேர்னிங் அனுபவம், பேர்னிங் மாத்திரமல்ல ஒரு ஷைனிங் அனுபவம், எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கை போல அவன் காணப்பட்டான். There was a burning experience, and not only that, there was also a shining experience in the life of John the Baptist. That is why it is written about him, he was a burning and a shining light. அவன் எதுக்காக எரிந்து பிரகாசிக்கக்கூடியவனா இருந்தான்னு சொன்னா பரிசுத்தத்துக்காக. And the reason as to why he was burning and shining was for holiness. மார்க் 6ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது யோவான் ஸ்நானனுக்குள்ள ஒரு பெரிய பரிசுத்தம் காணப்பட்டது. In Mark chapter 6 verse 20 we see that there was a great holiness inside John the Baptist. அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமுள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான். For Herod feared John, knowing that he was a just man and unholy, and observed him, and when he heard him, he did many things and heard him gladly. அந்த தேசத்தின் ராஜா ஏரோதுக்கு தெரிகிறது யோவான் ஸ்நானனுக்குள்ள ஒரு நீதி இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது. The king of the land Herod came to know that John was a holy man and a just man. இப்படி யோவான் ஸ்நானனுக்குள்ள காணப்பட்ட இந்த பரிசுத்தமானது பற்றி எரிந்தபடினாலதான் அசுத்தமாய் ஜீவித்த மார்க் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள்ல மற்றவர்களுடைய வாழ்க்கையில் அசுத்தத்தை காணும்போது அவன் கடினமாய் கடிந்து கொள்ளக்கூடியவனாய் எச்சரிக்கக்கூடியவனாய் இருந்தான். Only because of this holiness was burning within John the Baptist. When he saw uncleanness in the life of others, he was able to rebuke them and correct them. We read that in Mark chapter 6 verses 17 and 18. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்டபோது யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். For Herod himself had sent forth and laid hold upon John and bound him in prison for Herodias' sake, his brother Philip's wife, for he had married her. For John had said unto Herod, it is not lawful for thee to have thy brother's wife. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே மக்கேதா என்கிறதான வார்த்தையுடைய இரண்டாவது அர்த்தத்துக்கு நான் சுருக்கமாய் ஒரே வார்த்தையிலே விளக்கம் சொல்ல வேண்டுமானால், Therefore, if I want to give a very short answer just in a word for the second meaning of the term Makeda, burning எரிதல் என்கிற வார்த்தைக்கு ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், if I have to give a one word explanation for the term burning, அழிந்து போகக்கூடிய காரியங்கள், அழிந்து போகக்கூடிய உலக பிரகாரமான காரியங்களை பலமாய் இச்சித்து அதை அனுபவிக்கும்படியாக இந்த மக்கேதாவின் ராஜா செய்வான். this king of Makeda will make us to strongly desire and lust after perishable things of this world and also to achieve it and enjoy it. அதே வேளையில் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த ராஜாவுக்கு நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு முடிவு உண்டாகும் போது நமக்குள்ள ஒரு burning எரிகிற அனுபவம் உண்டாகும். At the same time, when the Almighty God brings an end to this king in our lives, there will be a burning within us. அப்ப தேவன் நமக்குள்ள கொண்டு வருகிற அந்த burning என்கிற அந்த எரிகிற அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா, இயேசுவுடைய பரிசுத்தத்தை நாம் பலமாய் விரும்பி இச்சித்து அதுக்காக அதை அனுபவிக்கக்கூடியவர்களாய் மாறுவோம். What sort of burning experience will that be? We will be having a very strong desire and a lusting and a burning towards the holiness of Jesus and will be receiving it in our lives. யோவான் ஸ்நானனுக்குள்ளே அந்த அனுபவம் காணப்பட்டது. That experience was found in John the Baptist. பரிசுத்தம் உள்ளவனாய் அவன் தான் காணப்பட்டது மாத்திரமல்ல, அந்த பரிசுத்தத்துக்கான வைராக்கியம் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. Not only was he found as a holy man, but he had the zeal of holiness burning within him.
அடுத்தபடியாக தேவன் அந்த பேர்னிங் எரிகிற அனுபவத்தை நமக்குள்ள கொண்டு வரும்போது அல்லது இந்த ராஜாவுக்கு ஒரு முடிவு உண்டாக்கும் போது நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால் சீயோனையும் எருசலேமையும் அந்த நித்தியமான காரியங்களை பலமாய் வாஞ்சித்து இச்சித்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாய் மாறுவோம். Next, when the Lord brings an end to this king of Makkedah in our lives, there will be a burning in us. That is, we will have a very strong desire and a lust towards Zion and Jerusalem in our lives, and will try to inherit it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. தேவனுடைய வார்த்தைகளை சத்தியங்களை கேட்கும்போது அந்த பற்றி எரிகிற ஒரு அனுபவம், அந்த பேர்ன் ஆகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பார். And when we listen to the word of God and the truth, the Lord will give a burning experience in our life. முடிவு வருகிறது. An end is come. முடிவு வருகிறது. The end is come. இந்த வருடத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. There is an end come to this year. இந்த கூட்டங்களுக்கு ஒரு முடிவு வருகிறது. There is an end come to these meetings. அதற்கு முன்பாக கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன் என்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற மக்கேதா என்கிற இந்த ராஜாவுக்கு ஒரு முடிவை உண்டாக்குவாராக. And before that, let the gracious God and merciful God bring an end to this king of Makkedah, which is found in your life and my life. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள போகிறோம்? How many of us are going to acknowledge? மக்கேதாவின் ராஜா என் வாழ்க்கையில் உண்டு ஆண்டவரே. Lord, the king of Makkedah is present in my life. ஆகவே தான் உம்மை ஆராதிக்க வேண்டிய முறைமையில் என்னை ஆராதிக்க விடாமல் தடுத்து விட்டான். That is why he does not allow me in the proper way to worship you and is obstructing me. நீர் எதிர்பார்க்கிறபடி சத்தியம் வேதம் வலியுறுத்துகிறபடி ஒரு ஆராதனையை இந்த வருடத்தில் நான் செய்யவில்லை. அதற்கு காரணம் மக்கேதாவின் ராஜா. And this year I did not worship you as expected of you and as prescribed by the scripture that has been done by the king of Makkedah. எனக்குள்ளே அநித்தியமான காரியங்கள், அழிந்து போகிற காரியங்கள், மாம்ச சம்பந்தமான காரியங்கள், இப்படிப்பட்ட அழிந்து போகிற காரியங்களுக்காக burning எரிகிறதான ஒரு அனுபவத்தை இந்த ராஜா எனக்குள்ளே கொண்டு வந்தான். And this king has brought in a type of burning for the sake of temporal things and perishable things. ஆகவே தான் பரிசுத்தத்தை வாஞ்சித்து இயேசுவின் பரிசுத்தத்தை, உம்முடைய பரிசுத்தத்தை, இயேசுவே உம்முடைய பரிசுத்தத்தை வாஞ்சித்து என்னால் அதற்காக பற்றி எரிய முடியாமல் போய்விட்டது. That is why, oh Jesus, I couldn't desire your holiness and I didn't have a burning by that. இந்த வருடமெல்லாம் எவ்வளவோ சத்தியங்களை எனக்கு கொடுத்தீர், எவ்வளவோ தேவனுடைய வார்த்தைகள் என்னை தேடி வந்தது, ஆனால் என்னுடைய இருதயம் பற்றி எரியாமல், கொழுந்து விட்டு எரியாமல் போய்விட்டது. All these years I had been listening to so many truths and you had declared so many words of God to me, yet my heart wasn't burning. மக்கேதாவின் ராஜாவே அதற்கு காரணம் ஆண்டவரே. Lord, the reason is the king of Makkedah. அவன் என் ஜீவியத்தில் உண்டு. He is in my life. இப்போதும் உண்டு. Even now he is there. இப்போதும் உண்டு. Even now he is there. உம்மை மாத்திரம் நேசித்து நீர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய முடியாது வாஞ்சிக்கிறேன். Lord, I desire to love thee alone and to worship thee alone. சீயோனாய் மாறும்படி, ஜனங்களை எருசலேமாய் மாற்றும்படி ஒரு பற்றி எரிகிற அனுபவம், burning என்கிற ஒரு அனுபவம் எனக்குள் உண்டாக வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். Lord, I desire to have an experience of burning so that I may help others to become Zion and Jerusalem. நீர் என்னை உம்மை போல மாற்றுவீர் என்கிற நம்பிக்கையினால் நிரப்பப்பட வாஞ்சிக்கிறேன். I desire to be filled with the hope that thou will change me like you. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். என் ஆவி ஆத்மா சரீரம் மற்றும் படைத்து விட்டேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. என் ஆவி ஆத்மா சரீரம் மற்றும் படைத்து விட்டேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே.
உம்மை போல் உலகினை ஜெயித்திடவே உம்மை போல் உலகினை ஜெயித்திடவே பலமதை தாரும் ஐயா உந்தன் பலமதை தாரும் ஐயா